கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர்கிட்ட நிறைய டூல்ஸ் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் தான் இது. ரொம்பவே கம்மி விலையில நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் குவாலிட்டியா இருந்துச்சு. சரி வாங்கலாமே அப்படின்ற ஐடியால வாங்கினேன். அதில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டூல் இருக்கு. அதுதான் இந்த வயர் ஸ்ட்ரிப்பர். நார்மல் வயர் ஸ்ட்ரிப்பரை விட இது கொஞ்சம் ப்ரீமியமா இருந்துச்சு. பர்சனலி இதோடைய கிரிப்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வயர் ஸ்ட்ரிப்பர்ஸ்லாம் ஒயரில் எல்லா வெரைட்டியுமே இதை ஸ்ட்ரிப் பண்ண முடியும். ஆனால் உள்ளே இருக்கிற ஒயரை டேமேஜ் பண்ணாமல் ஸ்ட்ரிப் பண்ணலான்றதான் ப்ளஸ் பாயிண்ட். அதுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்மலான ஒரு ஒயர் ஸ்ட்ரிப்பை வச்சு நீங்கள் ஒயர் ஸ்ட்ரிப் பண்ணும்போது நிறைய இது வரும். அடிக்கடி காப்பர் டேமேஜ் ஆகிடும். உள்ளே இருக்கிற காப்பர் அலுமினியம் எதுவாக இருந்தாலும் டேமேஜ் ஆகிடும். ஆனால் இதில் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 95% சேஃப்டி. அதனால் எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து ஒரு ஸ்பாண்டஸ் செட் வாங்கினேன். இதுதான் அந்த செட்டு. ஓப்பன் பண்ணும்போதே இல்லை அந்த பேக்கிங்லாம் உடஞ்சிருந்துச்சு. அந்த பேக்கிங் உடஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ண தெரியாமல் உடச்சி நான் வேறு அதை பட்டாப்பட்டு எடுத்துட்டேன். சரி என்னதான் எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா ட்ராப் உடச்சிட்டு நல்லா தான் இருக்குது. இப்போ ஸ்பேனர் செட்டு 6 நம்பர் வந்து 22 வரைக்கும் 22 நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. சரி கொடுத்த பணத்துக்கு ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர்கிட்ட வாங்கினதுக்கு ஒர்த்து அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனது தான்.